இன்னைக்கு நான் உங்கள் மூளைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன். இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் 2 கோடுகளை பார்ப்பீங்க. அதில் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் கோடு லைன் ஏ, கீழே இருக்கிற 2வது கோடு லைன் பி. இப்போ இந்த 2 லைனில் நடுவில் எந்த லைன் நீளமாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லைன் ஏ பெருசாக தெரியுதா இல்லை லைன் பி பெருசாக தெரியுதா? உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம். கவனமாக பார்த்து உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஷாக்கிங்லி நம்மள நிறைய பேர் லைன் பி தான் நீளமானதுன்னு ஆன்சர் பண்ணியிருப்போம். ஏன்னா லைன் பி தான் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா லைன் ஏ லைன் பி ரெண்டுமே சமமான நீளம் தான். அது எப்படி முடியும்? நீங்கள் அந்த லைனோட லென்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சமம். அதில் இருக்கிற வித்தியாசம் அவைகளோட எண்டு தான். லைன் ஏவை பார்த்தீங்கன்னா அதோட எண்டு க்ளோஸ்டாக இருக்குது, ஆனால் லைன் பியோட எண்டு ஓப்பனாக இருக்குது. இதனால தான் லைன் பி லைன் ஏவை விட நமக்கு நீளமாக தெரியுது. அப்புறம் இதுதான் ஒரு ஆவரேஜ் பிரெயினுக்கும் சூப்பர் இன்டெலிஜென்ட் பிரெயினுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஆவரேஜ் பிரெயின் எல்லா விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்கும், அதால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் பிரெயின், ஒரு ஜீனியஸ் பிரெயின் எல்லாத்தையும் ஆழ்ந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான டெஸ்ட் வைக்க போகிறேன். அது கூடவே உங்கள் ஐக்யூ லெவல் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு குரோத் சைட். இன்னைக்கு உங்கள் பிரெயின் ஜீனியஸ் பிரெயினா இல்லை ஆவரேஜ் பிரெயினான்னு கண்டுபிடிக்கிற எல்லா டெஸ்ட்டையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்தப்போ ஒரு டாக்டர் அவரோட பிரெயினை எடுத்து வச்சுக்கிட்டாராம். ஐன்ஸ்டீன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் அவரும் ஒருத்தர். அந்த டாக்டர் ஐன்ஸ்டீனோட பிரெயினை வச்சு அடுத்த 40 வருஷங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சிகளோட முடிவில் பல திடுக்கிடும் தகவல்களை கண்டுபிடிச்சாரு. அந்த தகவல்கள் இந்த உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சுது. ஏன்னா அவருடைய மூளைக்குள்ளே இருக்கிற சில பகுதிகள் ஒரு நார்மலான மனிதனோட மூளைக்குள்ளே இருக்கிறத விட 20 மடங்கு பெருசாக இருந்துச்சான். அதனால் ஒரு நார்மல் மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது ஐன்ஸ்டீனால் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ண முடியும், ரொம்ப அதிகமாக க்ரியேட்டிவாக இருக்க முடியும், ரொம்ப ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த சேம் டாக்டர் சொன்னார், ஐன்ஸ்டீன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இந்த மாதிரியான ஸ்பெஷல் பிரெயினோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலம் சில டாக்டர்கள் குழுவாக சேர்ந்து 5 ஸ்டெப்ஸை உருவாக்குனாங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலம் ஒருத்தரோட பிரெயின் ஜீனியஸ் பிரெயினா இல்லை நார்மல் பிரெயினான்னு கண்டுபிடிச்சிட முடியும். நம்பர் 1, பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆன்சர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இந்த வழியாக போகாதீங்க, வேறு வழியில் போங்கன்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறத ஒத்துக்கிட்டு எதுவும் சொல்லாமல் வேறு பாதையில் போகிறது. 2வது ஆப்ஷன், ஏன் நான் இந்த பாதையில் போகக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறது. இந்த 2ல் நீங்கள் எதை செய்வீங்க? இதில் நீங்கள் ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வழியில் ஏன் நான் போகக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் ஒரு ஜீனியஸ் பிரெயினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூலில், காலேஜில், கோச்சிங் சென்டரில் படிப்பு சம்மந்தமாக கேள்விகள் கேட்டிங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஷின் நம்பர் 2, கவனமாக கேட்டு கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, சுத்தமாக இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்க. இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தனியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை நீங்கள் படிக்கிறது, மெடிடேட் பண்ணுறது, தனிமையிலேயே உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறது. 2, நீங்கள் ஃபுல்லாக உங்கள் மொபைல் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறது, வெளியில் போய் கேம் விளையாடுறது. இந்த 2 ஆப்ஷனில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, யார் தனிமையில் இருக்க விரும்புகிறாங்களோ, தனிமையில் உட்காந்து ஆழ்ந்து யோசிக்கிறாங்களோ, அவங்க கிட்டேயே பேசிக்கிறாங்களோ, அவங்களோட பிரெயின் மற்றவங்களை விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் 3வது கொஷின், இமேஜின் பண்ணிக்கோங்க, அடுத்த 7 நாட்களுக்கு நீங்கள் வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த 7 நாட்களுக்கு வேறு விதமான ட்ரெஸ்களை போட்டு போவீங்களா இல்லை 7 நாளும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு போவீங்களா? இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? இதில் நீங்கள் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜீனியஸ். ஏன்னா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது, உலகின் முக்கிய பெரிய மனிதர்கள் லைக் பில் கேட்ஸ், மார்க் சக்கர்பர்க் போன்றவங்க ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னை வச்சுருப்பாங்க. எப்படின்னா அவங்க எப்போவுமே சேம் டைப் டிஷர்ட், சேம் டைப் பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். எங்கேயா இருந்தாலும், எத்தனை இன்டர்வியூஸில் அவங்கள பார்த்தாலும் அவங்க ஒன்று பிளாக் டிஷர்ட் இல்லைனா ஒயிட் டிஷர்ட் போட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க, யார் எப்போவும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோடை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட பிரெயின் கொஞ்சம் ஜீனியஸ் பிரெயின்னு. அடுத்து 4வது கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ரைட்டிங் ஆவரேஜாக இருக்குமா இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குமா?
இது ஒரு மிகப்பெரிய ஸ்டடி. இந்த ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க யாரோட ரைட்டிங் ஆவரேஜா அல்லது பிலோ ஆவரேஜா இருக்கோ அவங்க சயின்டிஃபிக்கலி ஸ்மார்ட், அவங்க கம்பேரிட்டிவ்லி ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்போ இந்த 4 கொஷின்லையும் நீங்கள் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி இருந்தால் உங்களால் கண்டிப்பாக ஒரு ஜீனியஸாக வர முடியும். இப்போ நீங்கள் ஜீனியஸ் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கடந்துட்டீங்க. நம்பர் 2, த வேர்ட் டெஸ்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்டேஜில் குவாலிஃபை ஆனீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ வேர்ட் டெஸ்ட். இப்போ ஒரு கொஷின் உங்கள் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இந்த கொஷினை நல்லா பாருங்கள். அதில் என்ன தப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். கமான், குயிக்காக சொல்லுங்கள். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 கவுண்டிங் கரெக்டாக தானே இருக்குது, இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கவுண்டிங்கில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் அந்த என்டையர் சென்டென்ஸ்லையும் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டேன். அதில் ஒரே வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆகி இருக்கும். அதை யாராவது கவனிச்சிங்களா? அதுதான் பவர் ஆஃப் அப்சர்வேஷன். உங்களுக்கு ஜீனியஸ் பிரெயின் இருந்திருந்தா நீங்கள் ரொம்ப ஈஸியாக 5 செகண்டுக்குள்ள அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ஜீனியஸ் பிரெயினுக்கு அப்சர்வேஷன் பவரும் கான்சன்ட்ரேஷன் பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ. இது இல்லாமல் நான் இன்னொரு எக்ஸசைஸும் சொல்கிறேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. போயிட்டு உங்கள் கண்களை மூடிக்கிட்டு உங்கள் நேமை டைப் பண்ணுங்க. நல்லா கேளுங்க. உங்கள் கண்களை மூடிக்கிட்டு உங்கள் நேமை கரெக்டாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே உங்கள் நேமை சரியாக டைப் பண்ண முடியலைன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்னும் லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளவு சரியாக பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இதோட உங்கள் வேர்ட் டெஸ்ட் முடிஞ்சுது. அடுத்து 3வது டெஸ்ட்டுக்கு போகலாம். நம்பர் 3, இமேஜ் டெஸ்ட். இப்போது ஸ்க்ரீனை நல்லா பாருங்கள். உங்களுக்கு முன்னால் இப்போ ஒரு இமேஜ் அப்பியர் ஆகியிருக்கும். அந்த பிரமிடை நல்லா பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் இந்த பிரமிடோட டாப் ஆங்கிளில் மிக பொருத்தமாக இருக்கும்? உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் கரெக்ட் ஆன்சர் சி. உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள். ஆன்சர் தப்பாக இருந்தால் உங்கள் பிரெயினோட விஷுவலைசேஷன் பவர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 3 ஸ்டேஜிலையும் வெற்றிகரமாக குவாலிஃபை ஆகிட்டீங்க. அடுத்து நம்பர் 4, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இது உங்கள் பிரெயினோட கால்குலேஷன் பவரை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் நான் உங்களை கேட்குறேன். நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தருவேன். உங்களுக்கு 30 செகண்ட் டைம். அதுக்குள்ளே நீங்கள் இதை சால்வ் பண்ணி ஆகணும். ஸ்க்ரீனில் வர கொஷினை பாருங்கள். இதில் அடுத்ததாக என்ன நம்பர் வரும் சரியாக சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜிலையும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோ சரியான ஆன்சர். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ஸ்டேஜையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணீங்க? எல்லாத்தையும் சரியாக பண்ணவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவங்க ஏதாச்சும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் எந்த கவலையும் படாதீங்க. உங்கள் பிரெயின் இப்போது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போங்க. உங்கள் பிரெயின் கண்டிப்பாக டெவலப் ஆகும். உங்கள் ஐக்யூ லெவல் படிப்படியாக அதிகரிக்கும். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.